உம்ராவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த பலன் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் உம்ரா வல் உம்ரா வல் ஹஜ் வல் உம்ரத்து வஃப்துல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வுடைய பட்டாளம். எப்போ இந்த உம்ரா என்ற நியத்தை வைத்து புறப்பட்டு விட்டீர்களோ நீங்கள் அல்லாஹ்வுடைய விருந்தினராகி விட்டீர்கள். இன்னொரு ரிவாயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபீ சபீலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கிறீங்க. நீங்க எவ்வளவுதான் பயணங்கள் மேற்கொண்டாலும் இந்த பொறுப்பு கிடையாது. இந்த பயணத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹ்வுடைய பொறுப்புதாரிகளாக, அல்லாஹ்வுடைய விருந்தினராக மாறிவிடுகிறீர்கள். இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், ஒல் ஹஜ் ஒல் முஅத்தமிர் முஸ்தஜாபத் லஹு, மிகப்பெரிய ஒரு சிறப்பு. நீங்க கேட்கிற துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சாதாரண விஷயம் அல்ல. பொதுவாக எல்லா பயணத்திலும் அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்கிறான். குறிப்பாக இந்த பயணத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள், இந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது, உம்ரா என்ற பயணத்தை மேற்கொண்டு விட்டால் நீங்க கேட்கிற துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஏன்னா நீங்க செல்லக்கூடிய இடம் துஆக்கள் கபூலாக்கப்பட்ட இடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனிமையில் இருந்து அங்க கேட்டாங்க, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பி வாதி கைரி ஸீ ஸரஇன், என்னுடைய சந்ததிகளை நீ சொன்ன அடிப்படையில புட்புண்டுகள் முளைக்காத இந்த பள்ளத்தாக்களை குடியமர்த்தி விட்டேன் யா அல்லாஹ், நீ இதை ஏற்றுக்கொள். யுகீமுஸ் ஸலாத், உன்னை வணங்குவதற்காக இங்கே